ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு நிசா விலாக் மிக்ஸி. ஸோ ஏர்லிங் மார்னிங் காலையிலே எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட்டு மேக்கப் ஈவெண்ட். ஸோ அதுக்காக நானும் எங்கள் அம்மாவும் ஏர்லிங் மார்னிங் 5 மணிக்கெலாம் மன்னார்குடிலேருந்து கிளம்பி 6 மணிக்கெலாம் திருவாரூர் போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் நான் சீக்கிரமாகவே ப்ரைடுக்கு கால் பண்ணி மண்டபம் எங்கே இருக்குது, எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் போனதுமே நான் சீக்கிரமாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேக்கப் பண்ண போகிறதுனால எனக்கு அந்த டைமிங் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அவங்கள்ட்ட கேட்டேன். 9:30 to 10:30 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவ்வளோ டைம் இருக்குது, நம்ம ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மேக்கப் பண்ணுறோம் இல்லையா, அது நம்ம அவங்களுக்குமே நல்லா மேக்கப் பண்ணி விடணும், நமக்குமே சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் மேக்கப்பில் தான் கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வீடியோ எடுக்கலாமே, நம்மளும் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அதுக்காக நான் எங்கள் அம்மாக்கிட்ட செல்லை கொடுத்தேம்மா வீடியோ எடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திரும்ப மோஸ்ட்லி நான் பாதி மேக்கப் அவங்களுக்கு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட டைம் கேட்டு இவ்வளோ டைம் இருக்குது, நம்ம மெதுவாக இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மேக்கப்பு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஈவெண்ட் அப்படின்றதுனால எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம சூப்பராக பண்ணிடணும். அதனால அந்த இடத்துல மட்டும் நான் கரெக்டாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் போனதுமே ப்ரைடு என்கிட்ட எனக்கு லைட்டாக மேக்கப் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே பயமாக இருந்துச்சு, நம்ம லைட்டாக மேக்கப் போட்டு கொடுப்போமா, ஹெவியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட்லாம் வந்துச்சு. ஓகே, எது வந்தாலும் பார்த்துப்போம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் மேக்கப் பண்ணுறதுக்கு இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேக்கப் ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் அட்டாச் ஹேர் எல்லாமே செட் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு இதில் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான டஃப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேணி செட் பண்ணுறது தாங்க. ஏன்னா நான் அது நான் ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், சரி இப்படி வைக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா அது ஒரு க்ரியேட் ஆகிடுச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே இதில் கை வைக்க வேணாம், இது இப்படியே இருக்கட்டும், இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அவங்களுக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நான் ட்ரை பண்ணேன். இருந்தாலும் ஓகே தான், எனக்கும் ஓகே தான், அவங்களுக்கும் ஓகே தான். ஜுவல் செட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தாங்க. எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம மேக்கப் பண்ணுற இடத்துல நமக்கு நல்ல குட் கமெண்ட் வந்தால் தான் நமக்குமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் இல்லைங்களா. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நம்ம பண்ண மேக்கப் ஃபைனல் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே கொடுங்க. தேங்க்யூ ஃபேமிலிஸ். என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.